பெண்களே என்ற அணியை துவக்கி வைத்து தன் கருத்துக்களை வழங்க உங்கள் கரவொலியோடு கடலூர் தனியவேல் வாப்பா. எங்கள் அணிக்கான வாதத்தினை தொடங்குவதற்கு முன்பாக உங்கள் சார்பாக எதிரணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். எப்படியும் இந்த பட்டிமன்றத்திலே தோற்று விடுவோம் என்று தெரிந்தும் இந்த மேடையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு பட்டிமன்றம் முடிந்தவுடன் எங்களிடம் தோற்றுவிட்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியே சென்று இது ஒரு வெற்றிகரமான தோல்வி என்று அவர்கள் வெளியிலே பேட்டி கொடுக்கக்கூடாது. நானும் தோத்தவங்க இப்படி பதில் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது ஒரு வெற்றிகரமான தோல்வி என்னன்னு ஏன் நினைக்கிறது? நம்மளை ஒன்று தோத்தினா தோத்தேன்னு சொல்லிடு, ஜெயிச்சா ஜெயிச்சேன்னு சொல்லிடு, அல்லது அறிவு இருக்குன்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. அறிவுள்ள மடையனே அப்படின்னா அவனை நம்ம என்ன கணக்கில் வைக்கிறது? இது மாதிரி தான் இருக்குது. வெற்றிகரமான தோல்வி. அடே அப்பா. டாக்டர் அவர்கள் இன்ஜெக்ஷன்லாம் நல்லா போடுவார், கைராசிக்கார டாக்டர் அப்படின்னு திருவெண்காடில் பேர் எடுத்தவர் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் டாக்டர் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் சிந்திச்சு கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஐன்ஸ்டீன் வம்சம் மாதிரியே எனக்கு தோன்றிடுச்சு. என்னன்னா, தனபாலுக்காவது கல்யாணம் ஆயிடுச்சு, தனியவேலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அவர் எப்படி பெண்களை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தெரியலன்னாரு. ஏதோ நான் மணவரையில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பெண் அப்படின்ற ஒரு உயிரினத்தையே பார்க்க போற மாதிரியும். ஏன் டாக்டர், என்ன பெத்தெடுத்தது ஒரு தாய், கூட பிறந்தது ஒரு சகோதரி இல்லையா? பெண்கள் எவ்வளவு அற்புதமான படைப்புங்க. இந்த உலகத்தை நாம் அழகாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அழகியலுக்கான அரிச்சுவடையே பெண்கள் மட்டும்தான். அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஆண்களுடைய மனசு எப்பவுமே அன்புக்காக ஏங்கி கிடக்குங்க. ஒன்று தாய் பாசம், இன்னொன்று மனைவி, இன்னொன்று தன்னுடைய மகள். இந்த பாசம் இல்லாமல் ஆண்களுக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சி போயிடும். ஒவ்வொரு ஆணினுடைய கொடியும் ரெண்டே விஷயத்துல தான் பறக்குது. ஒன்று அந்த தொப்புள் கொடி, இன்னொன்று தாலி கொடி. இந்த ரெண்டு கொடி இல்லைன்னு வச்சிங்களேன், உங்கள் கொடி எல்லாம் அரைக்கம்பத்தில் தான் பறக்கும். ஆனால் டாக்டர், நீங்கள் சொன்னதுலேயே பிடிச்சது எனக்கு அந்த இட்லி கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர். செம்ம கான்செப்ட். ஏன்னா 75 நாளுக்கே 1,17,00,000னா நீங்கள் யோசிச்சு பாருங்க டாக்டர். சராசரியா உங்கள் வீட்டில் ஒரு வாரத்தில் 3 வேளை இட்லி போடுறாங்கன்னு வச்சுப்போம். குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 30 இட்லி போடுறாங்கன்னு வச்சுப்போம். 3 வேளைன்னா 90 இட்லி. ஒரு வருஷத்துக்கு 54 வாரம். 54 வாரத்துக்கும் சேர்த்து 54 இன்ட்டு சராசரியாக 50 வருஷம் ஒரு பெண் உங்களுக்கு இட்லியே சுட்டு போடுறான்னு வச்சுப்போம். 3 வேளை மட்டுமே ஒரு வாரத்துக்கு 2,43,000 இட்லி சுட்டு போடுவா. அவ மட்டும் பில்ல கொண்டு வந்து வச்சான்னா உங்க ஆம்பளைங்களால கட்ட முடியுமா? நீ என்ன ரமணா படம் மாதிரி இல்லை பர்டிகுலர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஒரு நேரத்துக்கு 3 இட்லி, 3 நேரத்துக்கு 9 இட்லி. அப்போ 5 நாள் இட்லி சுட்டா 50, 45, ஏறக்குறைய 50. அப்போ 54 வாரம், 54 × 50. விஜயகாந்த் ரமணாவில் கொடுத்த பர்டிகுலர்ஸை அப்படியே இட்லிக்கு பெருக்கி போட்டார் பாருங்க. சூப்பர்யா. நடுவர்களே, அப்படியே சுட்டு வச்சாலும் ஏதாவது வாயை திறந்து பாராட்டுறீங்களா? அவங்க பொட்டுக்கடலை சட்னி வச்சாங்கன்னா, இன்னைக்கு வெங்காய சட்னி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, புருஷன் கேட்டானேன்னு வெங்காய சட்னி அரைச்சி வச்சா இன்னைக்கு பொட்டுக்கடலை சட்னி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இந்த மனுஷன் பொட்டுக்கடலை வச்சா வெங்காயங்கிறாரு, வெங்காயம் வச்சா பொட்டுக்கடலைங்கிறாரு, தக்காளி சட்னி சேர்த்து 3 சட்னியும் அரைச்சி வைப்போன்னு பொம்பளைங்க அரைச்சி வச்சா, ஹோட்டலில் சாப்பிட்டேன் சாம்பார் அருமையாக இருந்துச்சு, நீ சாம்பாரே வைக்க மாட்டியா? எதுவாக இருந்தாலும் ஒரு குறை சொல்றது நடுவில். இவங்க குறைகள் எல்லாம் சகிச்சுட்டு வாழ்ற அந்த பெண்கள்லாம் வாழும் தெய்வம் நடுவர் அவர்களே. இந்த குருடனை பிடிச்சி ராஜமொழி மொழிடான்னு சொன்னா எப்படி முடியாதோ, இந்த ஆம்பளைங்களால குறை சொல்லாம இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே. ஆனால் நடுவர் அவர்களே, எதிரணியில் தலைமை தாங்கிற டாக்டர் அவர்கள் ஒரு விஷயத்தை உண்மை சொன்னார் நடுவர் அவர்களே. என்ன மாதிரி ஆண்கள்னாரு. அப்போ அவரை மாதிரி இல்லாத ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. சிகரெட் குடிப்பான், கல்யாணம் பண்ணி திருந்திடுவான். தண்ணி அடிப்பான், கல்யாணம் பண்ணி வை திருந்திடுவான். ஊர் சுற்றிட்டு இருப்பான், கல்யாணம் பண்ணி வை திருந்திடுவான். அப்போ நான் ஆனால் ஒரு குரூப் ரிவர்ஸ் ஆகலையா இருக்கேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் தண்ணி அடிக்காதவன் முடித்த பிறகு ஊற்றுன்னு ஊற்றுறானே. என்னடான்னு கேட்டால், அடையாப்பா நல்லா தாப்பா இருந்தேன், ஊற்றுறதுக்கே காரணம் தாப்பாங்கிறேன்.
இப்படி ஒரு குரூப் இருக்கானே, இல்லைன்னு நான் சொல்ல முடியும். இதை பண்ணா கல்யாணம் பண்ணா திருந்திருவான், கல்யாணம் பண்ணா திருந்திருவான், கல்யாணம் பண்ணா திருந்திருவான். ஏன் பெண்கள் நெத்தியில என்ன புனர்வாழ்வு மையம், மறுவாழ்வு மையம்னு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணா திருந்திருவான், கல்யாணம் பண்ணா திருந்திருவான். அதுவும் யோசிச்சு பாருங்க நடுவில், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆம்பளை நினைச்ச மாதிரி டூர் போவாங்க. இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குதான். நினைச்சா டூருக்கு போவாங்க, நினைச்சா சினிமாவுக்கு போவாங்க, நினைச்சா லேட்டாக வருவாங்க, நினைச்சா ஆஃபீஸில் வேலை செய்கிற கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஷீஸ் ஒர்க்கிங் வித் மீ, ஷீஸ் மை கொலீக் அப்படின்னு கட்டின பொண்டாட்டி முன்னாடியே தோளில் கையை போட்டுட்டு கூட இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க நடுவர்களே, தோளில் கையை போட்டுட்டுலாம் வேணாம். அவர் தாங்க என் கூட காலேஜில் படித்தார். ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு லைக் போட்டுட்டோம். அவன் எதுக்கடி உனக்கு லைக் போட்டான்? நீ வச்ச காரக்குழம்புக்கு ஹவுஸ் ஸ்வீட்டுன்னு போட்டிருக்கிறான். அவன் ஹவுஸ் ஸ்வீட்டு காரக்குழம்புக்கு போட்டானா, உனக்கு போட்டானா? எவ்வளவு கேள்வியை சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டியது இருக்குது தெரியுமா நடுவர்களே பெண்கள் வீட்டில்? நான் தெளிவாக கேட்குறேன் நடுவர்களே, பொறுப்பாக இருக்கின்ற ஆண்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. ஆனால் சகிப்புத்தன்மையோடு இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் பொறுப்பு நிச்சயமாக இருக்கும் நடுவர்களே. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாடே எந்த பிரச்சனையிலங்க இருக்குது? பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் பொறுப்பாக செயல்படாதனால தான் சகிச்சுக்கிட்டாவது வாழ்ந்துருவோமோன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிரசவ தப்போ ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னால், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய பாதுகாப்பாக வெளியில் எடுத்துருங்கன்னு தான் வயிற்றை கிழிச்சு தான் பிள்ளைய எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறா பாருங்க, அந்த வலியை சகிச்சுக்கிறவ பெண் தான். நிம்மதியாக ஆம்பளை நினைச்சான்னா ஒரு பொண்ணை எப்போ வேணால் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இவளை தான் நான் லவ் பண்ணுறேன்னு கையை நீட்டி காட்டிட்டு வீட்டில் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒரு பெண்ணால் இந்த சமூகத்தில் முடியவே முடியாது நடுவர்களே. இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறமும் எதிரணியிலிருந்து வந்து என் பொண்டாட்டி சோறாக்கல, என் பொண்டாட்டி குழம்பு வைக்கல, என் பொண்டாட்டி அதை பண்ணுறா, என் பொண்டாட்டி இதை பண்ணுறான்னு மனைவியை 1000 குறை சொல்ல டாக்டரால் முடியும், எங்கள் அண்ணன் இனிவனால் முடியும் மேடையில். ஆனால் என்னதான் மேடையில் இவங்க எவ்வளவு குறை சொன்னாலும் 1000 பேர் நிறைஞ்சிருக்கிற சபையில் என் புருஷன் கைத்தட்டல் வாங்கட்டும், நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவியால் தான் நீங்கள் மேடையில் கம்பீரமாக பேசுகிறீங்கன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.